19 மொட்டு இருக்கு. எவ்வளோ மொட்டு பார்த்தீங்களா? வெல்கம் டு ஷாஷா குட்டீஸ். இன்னைக்கு வந்து எங்களோட அவ்வா மாடியை போய் பார்த்தோம்ல. எங்கள் அப்பாவோட அம்மா வந்து நாங்கள் அவ்வான்னு கூப்பிடுவோம். நீங்கள் எப்படி கூப்பிடுறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்க. வாங்க போகலாம். வாங்க வாங்க. எங்கள் அவ்வா வந்து இதில் வந்து ஒரு தோடம் மாதிரி ஒரு சின்னதாக வச்சுருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு செடி வந்து போட்டாங்க, அது வந்து வாடிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்க, இது ஏன் செடி, இது என்னன்னு கண்டுபிடிங்க. புல்லு தான், ஆனால் பழத்தேன்னு ஒரு சந்தோஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஜா பூ. இந்த ரோஜா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. 2 வந்து பூத்து இருக்கு, இன்னும் 1 2 3 4 5 வந்து ரெடியாக இருக்குது வந்து பூக்க. அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே மொட்டு வச்சுருக்கு. இது மொத்தமாக 19 மொட்டு இருக்குது. எவ்வளோ மொட்டு பார்த்தீங்களா? ரொம்ப அழகாக இருக்குல்ல இதெல்லாம். நெக்ஸ்ட்டு இது வந்து தக்காளி செடி. அங்கே வந்து கொஞ்சம் தக்காளி காய் இருக்குது பார்த்தீங்களா? அந்த தக்காளி அங்கே பாருங்கள், அது நிறைய தக்காளி காய் இருக்குது. அதனாலேயே அந்த செடி வந்து சரிஞ்சிருச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா வந்து தக்காளி தான். இது வந்து நான் வளர்க்கல, அதே மாதிரி தான் நான் ஆரஞ்சு பழம் மரம் வளரும்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா புல் வளர்ந்துருக்கு. அதுக்கு வந்து மரம் தேவையில்ல. இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா பசுமையாக காடு மாதிரி தான் தெரியும். பசுமையாக இருக்குல்ல எல்லாம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து வாழை தோட்டம் இருக்குது, நிறைய தென்னைகளும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து திராட்சை தோட்டம் இருக்குது. தேனினாலே திராட்சை தான் அதிகமாக வளரும். நான் வந்து ஒரு திராட்சை தோட்டத்துக்கு போய் அந்த வீடியோ போட்டிருக்காங்க, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்த்துருங்க. அது எப்படி இதுன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிடுங்க. ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். Until then, bye from Shasha Kutis. Bye. Next வீடியோவில் சந்திக்கலாம்.